Okay, good morning guys. Today we are going to discuss about the topic multiplier. Okay, இன்னைக்கு multiplier தான் நம்ம பார்க்க போறோம். And இந்த multiplier and accelerator அப்படிங்கிற இன்னொரு கான்செப்டும் இருக்கு. ஸோ இது ரெண்டுமே வந்து very important questions. Okay, ஸோ நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்க்குறப்போ ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக கேளுங்க. ஓகே, அண்ட் லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ multiplier, the concept of multiplier was developed by R.F. Kahn in terms of employment. Okay, ஸோ இந்த மல்டிப்ளேயர் அப்படிங்கிற கான்செப்டை வந்து ஃபஸ்ட்டு யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்எஃப் கான். ஸோ எது பேஸ் பண்ணி வந்து அவர் வந்து கொடுத்துருக்காரு, எது பேஸ் பண்ணி வந்து அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட்டை பேஸ் பண்ணி வந்து மல்டிப்ளேயர் வந்து ஆர்எஃப் கான் வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. வேறஸ் அப்புறம் ஜேம் கீன்ஸ் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேம் கீன்ஸ் ரீடிஃபைன்ட் இட் ஆஸ் இன்வெஸ்ட்மெண்ட் மல்டிப்ளையர். ஓகே, ஸோ த கீன்ஸ் வந்து அவர் ஆர்எஃப் கான் கொடுத்த டெஃபினேஷனையே ஆர்எஃப் கான் கொடுத்த கான்செப்டையே வந்து ரீடிஃபைன் பண்ணியிருக்காரு, மாற்றி சேஞ்ச் பண்ணி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு பேஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, இவர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை பேஸ் பண்ணி வந்து இந்த மல்டிப்ளையர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஓகே, ஸோ ஆர்எஃப் கான் வந்து he explained multiplier concept based on employment, whereas J.M. Keynes explained multiplier concept based on investment. So that is why it is called as investment multiplier. Okay, and coming to definition. Okay, so definition: the multiplier is defined as the ratio of change in national income to the change in investment அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ டெஃபினிஷன் என்ன? ஸோ ரேஷியோ ஆஃப் சேஞ்ச் இன் நேஷ்னல் இன்கம் டு த சேஞ்ச் இன் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, ஸோ இங்கே மல்டிப்ளையர் வந்து நம்ம எப்பயுமே வந்து வி வில் டினோட் இட் ஆஸ் கே. ஸோ நம்ம கே அப்படிங்கிற வேர்டு வச்சு தான் நம்ம வந்து டினோட் பண்ணுறோம் மல்டிப்ளையரை. ஓகே, ஸோ ரிமெம்பர் கே வந்து மல்டிப்ளையர். அண்ட் ஸோ ரேஷியோ ஆஃப் சேஞ்ச் இன் நேஷ்னல் இன்கம் டு த சேஞ்ச் இன் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, இங்கே வந்து டெல்டா ஒய் டிவைடட் பை delta I. So this is the formula. Okay, so இங்க வந்து delta I stands for increase in investment. Okay, so இது வந்து increase in investment, and delta Y stands for resultant increase in, so increase in income. ஓகே, ஸோ நம்ம வந்து எப்போல்லாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் டெல்டா ஐ வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோமோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுமாமா, நம்மளோட இன்கமும் இன்க்ரீஸ் ஆகுமா. இன்கம்மை வந்து எப்படி டினோட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்டா ஒய், அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வி ஆர் டினோட்டிங் இட் ஆஸ் டெல்டா ஐ. ஓகே, ஸோ மல்டிப்ளையர் டெஃபினேஷன் ஒன்றும் இல்லைம்மா, சிம்பிள். ஓகே, ஸோ நம்ம வந்து எப்போல்லாம் வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறோமோ நம்ம எப்போ நமக்கு இன்கம் ப்ராஃபிட் எப்போ வரும், நம்ம வந்து எக்ஸ்ட்ரா இன்வெஸ்ட்மெண்ட் போட்டால் தான் வந்து நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா இன்கம் வரும் இல்லையா. ஸோ எப்பயும் போல் வந்து நம்ம ஒரு தொழில் பண்ணிகிட்டே இருக்கோம்னா ஒரே மாதிரி தான் நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும், ஒரே மாதிரி தான் நமக்கு வந்து இன்கம் கிடைக்கும். அதே நம்ம பண்ணுற பிஸ்னஸ் வந்து நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்வெஸ்ட்மெண்ட் போட்டோம்னா என்ன ஆகும், நமக்கு அதுலேருந்து எக்ஸ்ட்ரா இன்கம் வரும். அதுதான் வந்து மல்டிப்ளையர். அந்த எக்ஸ்ட்ராவாக நமக்கு இன்கம் வருது இல்லையா, அந்த ஒரு கான்செப்ட் தான் வந்து மல்டிப்ளையர். எப்போ நமக்கு எக்ஸ்ட்ரா இன்கம் வரும், நம்ம வந்து நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணால் தான் நமக்கு வந்து இன்கம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ தட் இஸ் அ திங். ஸோ ரேஷியோ ஆஃப் சேஞ்ச் இன் நேஷ்னல் இன்கம் டு த சேஞ்ச் இன் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, நம்மளோட நேஷ்னல் இன்கம் எப்போ சேஞ்ச் ஆகுமா, நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து சேஞ்ச் ஆனால் தான் நமக்கு நம்மளோட நேஷ்னல் இன்கம் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ ரிமெம்பர் மல்டிப்ளையரோட எப்படி டினோட் பண்ணுவோம்னா ஒய் தட் இஸ் ஈக்குவல்ஸ் டு எப்போ வந்து நமக்கு வந்து இன்கம் அதிகமாக கிடைக்கும், நம்ம எப்போல்லாம் வந்து இன்க்ரீஸ் இன் இன்வெஸ்ட்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட இன்கமும் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். ஓகே, ஸோ ஃபார்முலா என்ன, இன்க்ரீஸ் இன் இன்வெஸ்ட்மெண்ட் டு த இன்க்ரீஸ் இன் நேஷ்னல் இன்கம். Okay, so change in national income to the change in investment. Okay, so this is multiplier. And coming to assumptions, இந்த மல்டிப்ளையர்லேயே வந்து கொஞ்சம் அசம்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அசம்ஷன்ஸ்னால் வந்து அவங்களே யூகிச்சுக்கிறது, இப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னு வந்து யூகிச்சிருக்காங்க இந்த மல்டிப்ளையரை.
ஓகே இந்த மல்டிப்ளையர் கான்செப்டில் கீன்ஸ் தியரி ஆஃப் மல்டிப்ளையர் ஒர்க்ஸ் அண்டர் சர்டன் அசம்ஷன்ஸ் விச் லிமிட் தி ஆப்ரேஷன் ஆஃப் மல்டிப்ளையர். ஓகே ஸோ கீன்ஸ் கொடுத்த தியரியில் வந்து லைக் ஒவ்வொரு சுச்சுவேஷனில் மட்டும்தான் வந்து இந்த மல்டிப்ளையர் கான்செப்ட் ஒர்க் ஆகும். இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மல்டிப்ளையரோட ஒர்க்கிங் கான்செப்ட் வந்து குறிப்பிட்ட அளவுக்கு தான் நம்மளால் வந்து யூஸ் பண்ண முடியுது. அது என்னென்ன அசம்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். தெர் இஸ் சேஞ்ச் இன் அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே நம்ம ஆல்ரெடி அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். ஸோ அந்த அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நமக்கு வேணுங்கிறப்ப சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு அசம்ஷன். அண்ட் தெர் இஸ் நோ இன்டியூஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே இன்டியூஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டே தேவையில்லை இந்த கான்செப்டில். ஓகே அண்ட் தேர்ட் ஒன் இஸ் மார்ஜினல் ப்ராபென்சிட்டி டு கன்சியூம் இஸ் கான்ஸ்டன்ட். ஓகே ஸோ மார்ஜினல் ப்ராபென்சிட்டி டு கன்சியூம்னா என்ன அப்படின்னு சொல்கிறேன். அது வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் கன்சம்ஷன் இஸ் ஏ ஃபங்க்ஷன் ஆஃப் கரண்ட் இன்கம். ஓகே ஸோ நம்ம கரண்ட் இன்கம் நமக்கு அந்த ஒரு பர்டிகுலர் பீரியடில் வர இன்கம்மை பேஸ் பண்ணி தான் நம்மளோட கன்சம்ஷன் இருக்கும் அப்படின்னு ஃபோர்த் அசம்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தெர் இஸ் நோ டைம் லேக்ஸ் இன் த மல்டிப்ளையர் ப்ராசஸ். ஸோ டைம் லேக்னா என்ன, எந்த ஒரு கேப்பும் இருக்காது, டைம் கேப்பும் இருக்காது மல்டிப்ளையர் கான்செப்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் சிக்ஸ்த் ஒன் இஸ் கன்சியூமர் கூட்ஸ் ஆர் அவைலபிள் இன் ரெஸ்பான்ஸ் டு எஃபெக்டிவ் டிமாண்ட் ஃபார் தம். ஸோ எஃபெக்டிவ் டிமாண்ட்னா என்ன நம்ம படித்தோம், நம்ம வாங்கக்கூடிய ஒரு நம்ம வந்து அந்த நமக்கு சொசைட்டியில் கிடைக்கிற எல்லா பொருளும் வந்து நமக்கு வாங்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருந்துச்சுன்னா அதுதான் வந்து எஃபெக்டிவ் டிமாண்ட். ஓகேவா. ஸோ கன்சியூமர் கூட்ஸ் வந்து எப்படி எஃபெக்டிவ் டிமாண்டு தகுந்த மாதிரி நமக்கு வந்து கூட்ஸ் எல்லாம் நமக்கு அவைலபிலிட்டியில் இருக்கும் அப்படின்னு ஒரு அசம்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தெர் இஸ் க்ளோஸ்ட் எக்கானமி அன்அஃபெக்டட் பை ஃபாரின் இன்ஃப்ளூயன்சஸ். ஸோ எந்த ஒரு இம்போர்ட்டு ஃபாரின் கண்ட்ரிலேருந்து எந்த ஒரு இம்போர்ட்டு, க்ளோஸ்ட் எக்கானமினா என்ன, எல்லாம் க்ளோஸாக இருக்கும், எந்த ஒரு எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் நடக்காது, எந்த ஒரு எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் நடக்காது. ஸோ இது வந்து இங்கே வந்து இன்னொரு அசம்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ க்ளோஸ்ட் எக்கானமி அண்ட் தெர் இஸ் நோ சேஞ்சஸ் இன் ப்ரைஸ். ஸோ இந்த ப்ரைஸ் லெவல்ஸ் கூட்ஸ் அண்ட் சர்வீஸோட ப்ரைஸ் லெவல்ஸில் வந்து எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. தெர் இஸ் லெஸ் தேன் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் லெவல் இன் த எக்கானமி. ஓகே ஸோ நம்ம வந்து ஃபுல்லாக வந்து எம்ப்ளாய்மெண்ட் இருக்காது, 100% வந்து நமக்கு வேலை வாய்ப்பு இருக்காது, அதோட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு அசம்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தீஸ் ஆர் த 9 assumptions made by Keynes in the multiplier theory. Okay, and coming to marginal propensity to consume and multiplier. Okay, so marginal propensity to consume na enna, propensity to consume na enna அப்படினு பாத்தீங்கன்னா, ஸோ நமக்கு வர இன்கம்ல இருந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு போர்ஷன், ஒரு பகுதி வந்து நம்ம செலவு பண்ணுவோம், கன்சியூம் பண்ணுவோம். ஸோ அந்த ஒரு போர்ஷன் ஆஃப் இன்கம் தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா marginal propensity to consume. Okay, I'll repeat it again. So when we spend a portion of our income, and when we consume our portion of income, that is called as marginal propensity to consume. Okay, நமக்கு வர இன்கம்ல இருந்து நம்ம ஒரு பகுதியை வந்து கன்சியூம் பண்ணுறோம், அதுதான் வந்து marginal propensity to consume. So propensity to consume refers to the portion of income spent on consumption. Okay, அண்ட் ஓகே இன் டீட்டெயில் வந்து நீங்கள் நோட்ஸ் எழுதியிருப்பீங்க இல்லையா, அந்த நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் அங்கேருந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ ப்ராபென்சிட்டி டு கன்சியூம்னா என்ன பார்த்தோம். ஓகே, நோட்ஸில் எழுதிக்கங்க. So propensity to consume refers to portion of income spent on consumption. ஸோ நமக்கு வர இன்கம்லேருந்து ஒரு போர்ஷன் வந்து கன்சியூம் பண்ணுறோன்னா அதுதான் வந்து மார்ஜினல் ப்ராபென்சிட்டி டு கன்சியூம். ஓகே, ஸோ மல்டிப்ளையர் டெஃபினேஷன் நம்ம வந்து ஆல்ரெடி படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ டெல்டா y by delta i. Okay, so delta y by delta i. So coming to value of multiplier depends on MPC அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நமக்கு இந்த மல்டிப்ளையர் வேல்யூவே நம்ம எதில் டிபெண்ட் ஆகுமாமா, நம்ம வேல்யூ ஆஃப் மார்ஜினல் ப்ராபென்சிட்டி டு கன்சியூம், ஸோ MPC மேலே டிபெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ MPCயோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் இன் கன்சம்ஷன் டு த சேஞ்ச் இன் இன்கம். ஸோ இங்கே டெல்டா சி அப்படிங்கிறது சேஞ்ச் இன் கன்சம்ஷன் டு த சேஞ்ச் இன் இன்கம். நம்ம செலவு பண்ணுறது எப்பெல்லாம் சேஞ்ச் ஆகும், நமக்கு வர இன்கம்க்கு தகுந்த மாதிரி தான் நம்ம செலவு பண்ணுவோம் இல்லையா, அதுதான் வந்து இதோட டெஃபினிஷன்.
ஸோ நம்மளோட இன்கம் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம கன்சியூம் பண்ணுறது நம்ம செலவு பண்ணுறதும் சேஞ்ச் ஆயிரும் இல்லையா. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் எம்பிசி. எம்பிசி இஸ் மார்ஜினல் ப்ராபன்சிட்டி டு கன்சியூம் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் கன்சம்ஷன் டு த சேஞ்ச் இன் இன்கம். ஓகே, அண்ட் next one is so value of multiplier. Okay, so value of multiplier வந்து directly proportional to MPC அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ directly proportionalனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ multiplier வேல்யூ எவ்வளோ சேஞ்ச் ஆகுதோ ஆட்டோமேட்டிக்காக கன்சம்ஷன் எம்பிசியோட வேல்யூ வந்து அவ்வளோவே சேஞ்ச் ஆகும். ஸோ மல்டிப்ளையர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நம்மளோட எம்பிசியும் இன்க்ரீஸ் ஆகும். அதே மல்டிப்ளையர் டிக்ரீஸ் ஆச்சுன்னா எம்பிசியும் டிக்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ டைரக்ட்லி ப்ரொபோஷனல் மீனிங் என்ன நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அதே இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் என்ன, ஒன்று இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்னொன்று இன்க்ரீஸ் ஆகும். இங்கே மல்டிப்ளையரோட வேல்யூ எம்பிசிக்கு வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல், வேறஸ் எம்பிஎஸ் மார்ஜினல் ப்ராபென்சிட்டி டு சேவ் அதுக்கு வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 2 பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இங்கே வந்து நீங்கள் ஒன்றும் இல்லை, மல்டிப்ளையரோட ஃபார்முலா உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும் அண்ட் marginal propensity to consume ஓட ஃபார்முலா புரிஞ்சிருக்கணும். அண்ட் தேர்ட் பாயிண்ட் இஸ் இந்த மல்டிப்ளையர் வந்து எம்பிசிக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்குது அண்ட் எம்பிஎஸ்க்கு வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்குது அப்படின்னு புரிஞ்சிருக்கணும். ஓகே, அண்ட் மல்டிப்ளையர் எஃபெக்ட். ஸோ மல்டிப்ளையர் எஃபெக்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்க்ரீஸ் இன் ஸ்பெண்டிங் இன்க்ரீசஸ் நேஷ்னல் இன்கம். ஓகே, ஸோ இன்க்ரீஸ் இன் ஸ்பெண்டிங் increases national income and consumption. ஓகே, ஸோ நம்ம வந்து அதிகமாக செலவு பண்ணுறோம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து நம்மளோட நேஷ்னல் இன்கம் வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும். நம்ம செலவு பண்ண என்ன ஆகும், நம்ம நேஷ்னல் இன்கம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகே, அண்ட் நம்மளோட கன்சம்ஷனும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகே, அண்ட் த இன்க்ரீஸ் இன் இன்கம் லீட்ஸ் டு இன்க்ரீஸ் இன் போத் இன் கன்சம்ஷன் அண்ட் சேவிங். ஓகே, ஒன்ஸ் நம்மளோட இன்கம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக நம்ம செலவு பண்ணுறதும் இன்க்ரீஸ் ஆகும், நம்ம சேவிங்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ அண்ட் ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து புரிஞ்சு வச்சுக்க வேண்டிய ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, ஸோ எம்பிசி இஸ் ஈக்குவல்ஸ் டு ஸோ எம்பிசி ப்ளஸ் எம்பிஎஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு 1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எம்பிசி ப்ளஸ் எம்பிஎஸோட வேல்யூ கம்பைண்டாக வந்து 1 இருக்கும் அப்படின்னு ஒரு அசம்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 1 இருந்துச்சுன்னா எம்பிசி மார்ஜினல் ப்ராபென்சிட்டி டு கன்சியூம் வந்து 0.75 எடுத்திருக்காங்க அண்ட் மார்ஜினல் ப்ராபென்சிட்டி டு சேவ் வந்து 0.25 எடுத்திருக்காங்க. ஓகே, ஸோ இது ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 1 வரும். ஓகே, ஸோ 0.75 plus 0.25 is equals to 1. ஓகே, அண்ட் நமக்கு இந்த ஒரு ஈக்குவேஷன்லேருந்து நம்ம வந்து எம்பிஎஸ் வேணும்னா, ஓகே, ஸோ எம்பிஎஸ் வேணும்னா என்ன பண்ணணும் நம்ம, ஸோ எம்பிஎஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு நம்ம இந்த எம்பிசி அந்த சைடு அனுப்பிச்சிட்டோம்னா 1 minus எம்பிசி வரும். ஓகே, ஸோ அதுதான் இந்த ஈக்குவேஷன். அதே நமக்கு வந்து இந்த சேம் வே எம்பிசி ஃபைண்ட் அவுட் பண்ணோன்னா நம்ம வந்து எம்பிஎஸ் வேல்யூ அந்த பக்கம் அனுப்பிச்சிக்கலாம். ஓகே, ஸோ இந்த ஈக்குவேஷன் வந்து இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் ஃபைண்டிங் எம்பிசி அண்ட் எம்பிஎஸ். ஓகே, அண்ட் ஓகே, இன்னொரு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கே இஸ் ஈக்குவல்ஸ் டு 1 divided by 1 minus எம்பிசி. இது வந்து மல்டிப்ளியரோட ஃபார்முலா, ஞாபகம் வச்சுக்கோங்க. கே இஸ் ஈக்குவல்ஸ் டு 1 divided by 1 minus எம்பிசி. ஓகே, ஸோ ஆல்ரெடி நமக்கு வந்து எம்பிசியோட வேல்யூ தெரியும் 0.75 இல்லையா. ஸோ 0.75 வந்து நம்ம இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா என்ன ஆகும், 1 divided by 1 minus 0.75 that is equals to 1 divided by 1 minus 0.75 எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.25. ஓகே, ஸோ 1 divided by 0.25 gives 4. இப்போது கே வேல்யூ மல்டிப்ளையர் கே வேல்யூ வந்து 4 அப்படின்னு நம்மளுக்கு ஈஸியாக தெரிஞ்சிருச்சு. இங்கே வந்து நீங்கள் வந்து இந்த மல்டிப்ளையர் ஃபார்முலா 1 divided by 1 minus எம்பிசி மட்டும் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அண்ட் ஸோ இப்போ மல்டிப்ளையரோட வேல்யூ அண்ட் எம்பிசியோட வேல்யூ எந்தெந்த வேல்யூஸில் நடுவில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து எம்பிசி தி வேல்யூ ஆஃப் எம்பிசி ரேஞ்சஸ் ஃப்ரம் 0 to 1 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எம்பிசியோட வேல்யூஸ் எதுக்கு நடுவில் இருக்குமா, 0க்கும் 1க்கும் நடுவில் இருக்குமா. அப்படின்னா என்ன அர்த்தம், 0 விட அதிகமாக இருக்கும் அண்ட்
ஒன்னுக்கு கீழே இருக்கும், லெஸ் தேன் 1 அண்ட் கிரேட்டர் தேன் 0. இதுக்கு நடுவில் தான் இருக்கும். இதுக்கு நடுவில் என்ன வேல்யூஸ் இருக்கும், பாயிண்டில் இருக்கும் இல்லையா. அண்ட் மல்டிப்ளையரோட வேல்யூ இஸ் ரேஞ்சிங் ஃப்ரம் 1 to infinity. 1லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் எது வேணால் இருக்கலாம் மல்டிப்ளையரோட வேல்யூ. ஓகே, ஃபார் ஃபஸ்ட் கேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்பிசி வந்து 0வாக எடுத்துக்கிட்டோம்னா, இஃப் எம்பிசி இஸ் ஈக்குவல்ஸ் டு 0, நமக்கு ஆல்ரெடி என்ன ஃபார்முலா பார்த்துருக்கோம், கே இஸ் ஈக்குவல்ஸ் டு 1 மைனஸ் எம்பிசி எடுத்துருக்கோம். இந்த ஃபார்முலாவில் வந்து இந்த எம்பிசி 0 வந்து சப்ஸ்டியூட் பண்ணோம்னா கே இஸ் ஈக்குவல்ஸ் டு 1 வரும். ஓகே, ஸோ ஹியர் இன்கம் இன்க்ரீசஸ் ஓன்லி பை அன் ஈக்விவேலண்ட் அமௌண்ட் டு அன் இன்க்ரீஸ் இன் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, ஸோ இப்போ வந்து இன்கம் வந்து நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட், ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுறோமோ நம்மளோட இன்கமும் அவ்வளோவே இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இங்கே வந்து 2 வேல்யூஸ் எடுத்திருக்காங்க. எம்பிசி 0 எடுத்தப்போ நம்மளுக்கு வந்து மல்டிப்ளையர் வந்து கே இஸ் ஈக்குவல்ஸ் டு 1 வருது. அதே எம்பிசி வந்து நம்ம 1 எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து என்ன ஆகும், 1 டிவைடட் பை 1 மைனஸ் எம்பிசி பண்ணால் 1 டிவைடட் 1 மைனஸ் எம்பிசி வேல்யூவில் 1 வச்சோம்னா 1 டிவைடட் பை 0 வரும். ஸோ எனிதிங் பை 0 gives infinity. ஓகே, இங்கே கே வேல்யூ நமக்கு என்ன கிடைக்குது, infinity கிடைக்குது. ஓகே, ஸோ ஹியர் இன்கம் இன்க்ரீசஸ் ஓன்லி பை an equivalent amount of increase in investment. ஓகே, நம்மளோட இன்கம் வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுறோமோ நம்மளோட இன்கமும் அவ்வளோவே இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த டேபிளர் காலம் பார்த்திங்கன்னா, ஸோ டேபிளர் காலம் நம்ம ஆல்ரெடி வந்து எம்பிசியோட வேல்யூஸ் வந்து பிட்வீன் 0 to 1 இருக்கும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஸோ நமக்கு வந்து இது வந்து 1 அண்ட் இது வந்து 0. ஸோ 0.01னா 0ன்னு எடுத்துக்கலாம். ஸோ 0லேருந்து 1 வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்மளோட அசம்ஷன் வேல்யூஸ் 0லேருந்து நம்ம ஒரு 4 வேல்யூ, 0க்கும் 1க்கும் நடுவில் நம்ம ஒரு 4 வேல்யூஸ் நம்ம வந்து அஸ்யூம் பண்ணி எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ எம்பிசி வேல்யூஸ் நம்ம எடுத்துக்கிட்டாச்சு. அண்ட் நமக்கு வந்து எம்பிஎஸ், இங்கே வந்து எம்பிஎஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அண்டு கே மல்டிப்ளையர் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ எம்பிஎஸ் வந்து நமக்கு வந்து இந்த ரெண்டுத்துக்குமே ஃபார்முலா தெரியும். அண்ட் எம்பிசியோட வேல்யூஸும் நம்ம வந்து இங்கே அஸ்யூம் பண்ணி எடுத்துருக்கோம். சிம்பிள், நம்ம இந்த எம்பிசியோட வேல்யூஸ் எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு இங்கே we will get few values here. ஓகே, ஸோ இது வந்து ஒன்றும் இல்லை, அசம்ஷன். இது வந்து எதுக்குன்னா எம்பிசி அண்டு வந்து மல்டிப்ளையோட வேல்யூஸ் வந்து பிட்வீன் 0 to 1 இருக்குது அண்ட் பிட்வீன் 1 to infinity இருக்கும் அப்படின்னு காமிக்கிறதுக்கு தான் இந்த டேபிளர் காலம். ஓகே, ஸோ நீங்கள் நம்ம வந்து 0 to 1 வந்து வேல்யூஸ் எடுத்துக்கிட்டோம்னா அதே வந்து இந்த மல்டிப்ளையரில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம்னா எப்படி கிடச்சிருக்கு பாருங்கள், பிட்வீன் 1, 1.1, 2.0, 4.10 அண்ட் இன்ஃபினிட்டி. ஸோ நம்ம அந்த எம்பிசி வேல்யூ 1 எடுத்துக்கிட்டோம்னா என்ன கிடைக்கிது, நமக்கு இன்ஃபினிட்டி கிடைக்கிது. ஸோ மல்டிப்ளையர் வேல்யூ வில் பி lying between 1 to infinity and MPC values will be between 0 to 1. okay, so இந்த tabular column வந்து just ஒரு understandingக்கு தான். ஸோ அதான் எம்பிசியோட வேல்யூஸ் வந்து 0 to 1 இருக்கும் அப்படின்னு காமிக்கிறதுக்கு. அண்ட் கேயோட வேல்யூ வில் பி பிட்வீன் 1 to infinity. ஓகே, நீங்கள் வந்து எம்பிசி வேல்யூஸ் அஸ்யூம் பண்ண வேல்யூஸ் எடுத்துகிட்டு போய் இந்த ரெண்டு ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா நமக்கு இந்த வேல்யூஸ் கிடைக்கும். ஓகே, அண்ட் ஸோ நெக்ஸ்ட்டு அக்ரிகேட் டிமாண்ட் இஸ் ஈக்குவல் டு அக்ரிகேட் சப்ளை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஈக்குலிபிரியம் பொசிஷன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. இந்த பொசிஷனில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டிமாண்டும் அண்ட் நம்மளோட சப்ளையும் வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு எவ்வளோ டிமாண்ட் இருக்குதோ அவ்வளோ சப்ளை இருக்கும். ஓகே, ஸோ அக்ரிகேட் டிமாண்டோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா y is equals to c plus i அண்ட் அக்ரிகேட் சப்ளையோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா y is equals to c plus s. ஓகே, ஸோ நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்க்குறப்போ நீங்கள் கண்டிப்பாக வந்து அந்த புக்கோட நீங்கள் காப்பி பண்ணி வச்சுருப்பீங்களே அந்த புக்கு வச்சுட்டு பாருங்கள், அப்போ இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் நீங்கள் கேட்குறப்பே உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அந்த புக்லேயே பக்கத்தில் எழுதி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ கம்ப்ளீட் வீடியோ பார்த்த பிறகு எனக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்கலாம். ஓகே, அண்ட் ஸோ y is equals to c plus i வந்து அக்ரிகேட் டிமாண்டோட ஃபார்முலா அண்ட் அக்ரிகேட் சப்ளையோட ஃபார்முலா இஸ் ஈக்குவல் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா y is equals to c plus s. ஓகே, இங்கே கன்சம்ஷன் c is equals to என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா a plus by. சியோட ஃபார்முலா என்ன, a plus by. இங்கே ஏனா வந்து அட்டானமஸ் கன்சம்ஷன். ஸோ அட்டானமஸ் கன்சம்ஷனாக ஆல்ரெடி வந்து நமக்கு வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கும். ஓகே, அது வந்து 100 அப்படின்னு வந்து அஸ்யூம் பண்ணியிருக்கோம். ஒய்னா நமக்கு இன்கம் அப்படின்னு தெரியும், சினா கன்சம்ஷன், ஐனா இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் எஸ்னா சப்ளை. ஓகே,
So S na supply, C na consumption. So I is equals to investment and Y is income. Okay, அண்ட் இது வந்து நமக்கு வந்து எதுக்கு எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஈக்குலிபிரியம் பொசிஷன் வந்து ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு காமிக்கிறதுக்கு நம்ம வந்து எடுத்திருக்கோம். ஓகே, அண்ட் இன் ஷார்ட் ரன் வித்தவுட் இன்கம் கன்சம்ஷன் டேக்ஸ் பிளேஸ். ஒரு குறிப்பிட்ட டைம் வழக்கில் வந்து நம்ம வந்து இன்கம் இல்லைனாலுமே வந்து என்ன பண்ணுவோம், நம்ம செலவு பண்ணுவோம். ஓகே, ஷார்ட் ரனில் வந்து இன்கம் இல்லைனாலுமே நம்ம வந்து வேலைக்கு போகலனாலுமே நம்ம சாப்பிட்டு தான் ஆகுவோம் இல்லையா. ஸோ தட் இஸ் வை இன் ஷார்ட் ரன் வித்தவுட் இன்கம் கன்சம்ஷன் டேக்ஸ் பிளேஸ். அது லாங் ரனில் பார்த்தீங்கன்னா இன்கம் இல்லாமல் நம்மளால் கன்சியூம் பண்ண முடியாது. ஓகே, ஸோ ஹியர் பி இஸ் ஈக்குவல்ஸ் டு எம்பிசி. ஓகே, ஸோ எம்பிசினா சேஞ்ச் இன் கன்சம்ஷன் டு த சேஞ்ச் இன் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, change in consumption to the change in income. Okay, okay, B ஓட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ B is marginal propensity to consume. ஸோ B ஓட வேல்யூ வந்து 0.8. ஓகே, அண்ட் C is equals to நம்ம வந்து ஆல்ரெடி A plus BY அப்படின்னு நமக்கு வந்து தெரியும் இல்லையா. அங்கே A வந்து அட்டானமஸ் இன்வெர்ஸ் 100 அப்படின்னு தெரியும், ப்ளஸ் B வந்து என்ன வேல்யூ 0.8. ஓகே, ஸோ 0.8y. ஸோ இப்போ வந்து C is equals to A plus BY தெரியும். நம்ம ஆல்ரெடி முன்னாடி ஒரு ஃபார்முலா பார்த்துருக்கோம் இல்லையா. C is equals to A plus BY. ஸோ இந்த C வேல்யூ எடுத்துகிட்டு போய் நம்ம இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணோம். அப்போ என்ன கிடைக்கும், Y is equals to A plus C வேல்யூ என்ன A plus BY plus I. ஓகே, ஸோ ஏன்னா அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட் 100 ப்ளஸ் பினா 0.8 இன்ட்டு Y அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம எவ்வளோ பண்ணுறோம், இன்வெஸ்ட்மெண்ட் 100. ஓகே, ஸோ அதையும் வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் நம்ம வந்து இங்கே பார்க்குறோம். ஓகே, so this is the thing. So investment 100, so A plus BY plus investment C plus I value inga 100 substitute பண்றோம். Okay, so from this value we are finding out y வந்து find out பண்றோம். எப்படி அப்படினு பாத்தீங்கன்னா, so இந்த y இருக்குல 0.85 இந்த டேர்மை இந்த சைடு அம்ச்சிட்டீங்கன்னா y minus 0.85 வரும். and 100 வந்து 100 plus 100 gives 200. okay, so இதுல y common out எடுத்துட்டீங்கன்னா 1 minus 0.8 வரும். so 1 minus y into 1 minus 0.8 வரும். so இந்த y அந்த சைடு 1 minus 0.8 is 0.2y, that is equals to 100, and y is equals to, so 200 divided by 0.2, so that we will get y is equals to 1000. okay, and ஸோ நமக்கு வந்து y வேல்யூ கிடச்சிருச்சு. ஸோ இந்த y வேல்யூ கிடச்ச பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ C is equals to A plus BYல நம்ம y வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் 100, B வந்து 0.8 இன்ட்டு y எவ்வளோ கிடச்சிருக்குது 100 எடுத்துகிட்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணால் we will get the C is equals to 100. okay, so if our consumption is 1000, sorry, if our income is 1000, what is our consumption? It is 900. okay, இதில் நமக்கு என்ன தெரியுது, நம்மளோட இன்கம் வந்து 1000, நம்ம எவ்வளோ கன்சியூம் பண்ணுறோம் 900 கன்சியூம் பண்ணுறோம். அப்போ நம்ம சேவிங்ஸ் என்ன ஆகும் 100. ஓகே, ஸோ 1000 minus 900 gives 100. ஓகே, ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அவர் சேவிங்ஸ் வில் பி 100. ஓகே, கண்டிஷன் 2ல பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்கம் வந்து 100லேருந்து ப்ளஸ் 10 வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we will get investment I is equals to 110. so same தான். so we need to ஒன்றும் இல்லை, நம்ம வந்து இங்கே வந்து அந்த 100க்கு பதிலாக 110 ஆட் பண்ணிவிட்டு நம்ம y ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். அண்ட் ஸோ y கிடைச்ச பிறகு நம்ம வந்து என்ன பண்ணுறோம், we will substitute in this equation, you will get consumption. so consumption கிடைச்சோனையும் நம்ம இந்த ஃபார்முலாவில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணால், ஸோ we will get வந்து y தெரியும் c தெரியும். ஸோ y தெரியும் c தெரியும், அது ரெண்டுத்துலேயும் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு சேவிங்ஸ் வந்து s is equals to 110 அப்படி நம்ம வந்து, ஸோ ஃபைனலாக சேவிங்ஸ் எவ்வளோ கிடைக்குது, இட் இஸ் 110. ஸோ 110 நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டும் 110 and savings also 110, income 110 and our savings is also 110. okay, so this is
the thing. Okay.